ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? என்னுடைய ரியல் பிரைட் தீபிகாக்கு பண்ண ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டட் வித் த ஐ மேக்கப். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முகூர்த்தம் மேக்கப். ஸோ ஃபர்ஸ்ட் சாரி வந்து ஒரு பேஸ்டல் கலர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆனியன் பிங்க் ஆர் பேஸ்டல் அந்த மாதிரி. ஸோ இவங்க சூஸ் பண்ணது ஏர்ப்ரஷ் மேக்கப். ஸோ ஏர்ப்ரஷ் மேக்கப்லேயே அண்டர்டோன் ஆஃப் த ஸ்கின் வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பிங்க் அண்டர்டோனில் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப எல்லோயிஷா ஆரஞ்சிஷா வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால ஒரு ஃப்ளாலெஸ் மேக்கப் இது. ஸோ இப்போ ஏர்ப்ரஷ் மேக்கப்புக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நான் பர்சனலாக வந்து செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் கால் பண்ணி பர்சனலாக கேட்டுக்கலாம். ஸோ வரப்போகிறது சம்மர் அப்படின்றதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 ஹவர்ஸ் ஸ்டே ஆகக்கூடிய ஒரு மேக்கப் அண்ட் ஆல்சோ அ சிலிகான் ஃபினிஷ் மேக்கப் கூட. அண்ட் அவங்க சூஸ் பண்ணது இந்த ஹேர் டூ தான். எப்பயுமே வந்து ஜடை சூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ளாரல் டெக்கார் இருந்ததுனால ஷீ சூஸ் திஸ் பர்டிகுலர் ஹேர் ஸ்டைல். ஸோ இட்ஸ் வெரி ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைல். பார்க்க ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ஒரு பூ கூட வெளியில் வந்துடவே கூடாது. ஸ்பெஷலி மாலை மாற்றும் போது பிச்சுட்டு வரவே கூடாது. ஸோ தேர்ஸ் அ ஸ்பெஷல் டெக்னிக் டு மேக் திஸ் ஹேர் டூ. ஸோ இதுதான் வந்து தீபிகாவுடைய கம்ப்ளீட் ஹேர் பன்கான ஒரு லுக். அண்ட் இந்த லுக் தான் அவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோடைய ஒரு வேலை. ஸோ ஆஸ் த பிரைட் லைக்ஸ் அது நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். அவங்க கேட்குற மாதிரி ஐ மேக்கப் எல்லாமே கொஞ்சம் போல்டாக கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட லிப் ஷேட்ஸு அண்ட் என்னுடைய சஜஷன்ஸும் நான் கொடுத்துருந்தேன். அண்ட் அவங்க சஜஷன்ஸையும் நான் எடுத்திருந்தேன். அண்ட் ப்ராப்பர் சாரி ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு டை பண்ணியிருந்தோம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஷி வாண்டட். அண்ட் இது வந்து அவங்களுடைய செகண்ட் சாரி சேஞ்ச் ஓவர் பண்ணியிருந்தோம். எப்பவுமே முகூர்த்தத்துக்கு செகண்ட் சாரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பண்ணும்பொழுது லைட்டாக ஒரு வீடியோக்காக ஒரு டச்சப் மேக்கப்புக்காக டச்சப் பண்ணலை நான். ஸோ அவங்க வந்து இந்த கேண்டிட் ஷாட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால we did a touch up and a little bit red saree. ஸோ அது ஃபஸ்ட்டு போட்டிருந்தது ஒரு பேஸ்டல் கலர் சாரி அப்படின்றதுனால ரெட் சாரிக்கு வந்து கொஞ்சம் போல்டாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் க்ரீஸ் ஏரியா அண்ட் த கார்னர் ஏரியா மட்டும் சாரியை மேட்ச் பண்ணி என்னுடைய 218 ப்ரஷ் ஃப்ரம் பியூட்டி லீஷர்ஸ் வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். பிகாஸ் அதர் ப்ரஷஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வெளியிலலாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இப்போ பாருங்கள் ஐ மேக்கப் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு இருந்ததை விட இன்னும் போல்டாக அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் அகெயின் லிப்ஸ்டிக்கும் சேஞ்ச் பண்ணேன். ஐ யூஸ்டு மெப்ளினோடைய மேட் ஃபினிஷ் ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து சேஞ்ச் ஓவர் கொடுத்த ஒரு லுக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா சிலிகான் ஃபினிஷ் மேக்கப். ஏர்ப்ரஷ் மேக்கப்பில் சிலிகான் ஃபினிஷ் மேக்கப் தான் அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ எந்த லைட்டில் போனாலுமே இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் லுக். அண்ட் இவங்க கொஞ்சம் க்ளோவாகவும் கேட்டிருந்ததுனால அண்ட் ஐ ஃபெல்ட் அந்த ஸ்டேஜுக்கும் கொஞ்சம் க்ளோ இருந்திருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால வி போத் டிசைடட் டு கோ வித் அ க்ளோ லுக் ஆன் த ஸ்கின். ஸோ இது வந்து நேர்லேயும் ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டேஜ்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபோட்டோகிராஃபிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆன் எல்சிடி பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் வந்து மைல்ட் ட்விஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா டூ காண்டாக்ட் அஸ் ஃபார் யோர் பிரைடல் மேக்கப். Yes, oh.